விசுவாசிகளுக்கு வேதத்தை குறித்து இருக்க வேண்டிய மிக முக்கியமான புரிதல் என்னன்னு நல்லா கவனிங்க. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து வேதம் ரொம்ப சிறப்பாக சொல்லி கொண்டு இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு. இப்போ நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கும்போது அதை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த முறை அப்படின்னா என்னென்னா, இயேசுவை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு வசனமாக படிக்கும்போது வேதம் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக என்ன பண்ணும், புரியும். கவனிக்கிறீங்களா? அதாவது இயேசுவை மனதில் வைத்து ஒவ்வொரு வசனங்களை நாம் படிக்கும்போது ஒவ்வொரு வசனம் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் ஃபுல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவை மையப்படுத்தி வேதாகமம் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு விளங்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனுஷனுக்கான ரட்சிப்பு, மனுஷனுக்கான வாழ்வு, மனுஷனுக்கான மீட்பு, மனுஷனுக்கான மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவனால் செய்யப்பட்ட மிகச் சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேதாகமம் தான். அதனால தான் இயேசுவை குறித்து வேதாகமம் மிக சிறப்பாக அநேக காரியங்களை போதிக்கிறதா இருக்குது. அப்போது வேதாகமத்தின் மையம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு. இயேசுவை விட்டுட்டு நம்ம வேதத்தை வாசித்தோம்னா ஒன்றுமே புரியாது, எதுவுமே விளங்காது. அதனால் நாம் விசுவாசிகளாகிய நாம் வேதத்தை வாசிக்கும்போது இயேசுவை மனதில் வைத்து கொண்டு வாசிக்கணும். ஒரு வசனம் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும்னா, இயேசுவை குறித்து அந்த வசனம் என்ன சொல்லுது, ஒருவேளை என்னவா நமக்கு அந்த வசனம் சொல்ல வருதுன்னு நீங்கள் இயேசுவை மனதில் வைத்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. கவனிக்கிறீங்களா? அதனால் வேதத்தின் மையம் இயேசு. இயேசு இல்லாமல் வேதம் என்ன பண்ணல, இல்லை. ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மிக சிறப்பாக இயேசுவை குறித்து போதிக்கிறது. இதை அறிந்து கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு முடிவுக்கு வரும். கவனிக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.